சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணிடம் கேட்கலாம். லட்சுமணன், வணக்கம். பூக்களின் விலை கடுமையாக சரிந்துள்ளது. எவ்வளவு விலை விற்கிறது பூக்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் யுவராணி. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் முழுவதும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டதன் எதிரொலியாக கோயம்பேடு பூசந்தியில் பூக்களின் விற்பனையானது மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2 நாட்களாக பூக்கள் விலையானது மந்தமாக உள்ளதால் ஒவ்வொரு பூக்கடையாக மூடப்பட்டு வருவதாகவும், இதே நிலை நீடித்தால் கோயம்பேடு காய்கறி சந்தை முழுவதும் மூடுவதற்கான நிலை ஏற்படும் எனவும் தொடர்ந்து விற்பனையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த நிலையில் கடந்த வாரம் மல்லிகைப்பூவானது 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வந்த நிலையில் இன்று 2100 ரூபாய் குறைந்து 900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சம்மங்கிப்பூ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 110 ரூபாய் குறைந்து வெறும் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பன்னீர் ரோஸ் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 70 ரூபாய் குறைந்து 30 ரூபாய்க்கும், அரளிப்பூ 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 200 ரூபாய் குறைந்து 50 ரூபாய்க்கும், கனகாபுரம் பூ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 300 ரூபாய் குறைந்து 700 ரூபாய்க்கும், சாமந்தி பூ 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 120 ரூபாய் குறைந்து 30 ரூபாய்க்கும், சாதி மல்லி 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 400 ரூபாய் குறைந்து 600 ரூபாய்க்கும், சாக்லேட் ரோஸ் 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 100 ரூபாய் குறைந்து 50 ரூபாய்க்கும், இது போன்று பல்வேறு வகையான பூக்களின் விலையானது மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பூக்களின் வரத்தானது அதிகரித்திருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஆம்னி மற்றும் அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக ஆம்னி பேருந்துகள் முழுவதும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கடந்த 3 நாட்களாக இயக்கப்பட்டு வருகிறது. அதன் எதிரொலியாக பூக்களின் விற்பனையானது மிகவும் மந்தமாக உள்ளதாகவும், பூக்களின் விற்பனையானது மிகவும் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் தற்போது தெரிவித்து வருகின்றனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் பூக்கள் 15 டன் பூக்களானது குப்பையில் கொட்டப்பட்டுள்ளதாகவும் தற்போது வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர். இந்த வியாபாரத்தில் மட்டுமே 10,000க்கும் மேற்பட்டோர் சென்னை வாசிகள் மட்டும் ஈடுபட்டுள்ளதாகவும், எங்களுடைய வாழ்க்கையானது கேள்விக்குறியாக மாறிவிடும் எனும் விற்பனையாளர்கள் தொடர்ந்து வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். யுவராணி, நன்றி லட்சுமணன்.